எனக்கு அன்பானவர்களே, மோசேய நம்ம குறித்து நம்ம பார்க்கும்போது, அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விளங்க அவருடைய வேத புத்தகத்துல எழுதி கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை செலக்ட் பண்ணும்போது, என்னுடைய ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டெடுத்து கொண்டு வர்றதுக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லும்போது, அவர் பயந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பயந்த போது அவர் சொல்றாரு, அந்த பார்வோனுடைய எகிப்து தேசத்துல அவர் வாழ்ந்தவரா இருந்ததுனால அங்க இருக்கிற ஞானவான்கள் அவர் பார்க்கிறாரு. அவங்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் அவர் பார்த்திருக்கிறாரு. ஆனா இந்த காலகட்டத்துல அவர் அங்க எகிப்தின் ஞானத்துல தேறினவரா இருந்த போதிலும் 40 வருஷம் இந்த வனாந்தரத்துல இருந்த போது எல்லாவற்றையும் அவர் மறந்து போறார். சொல்லும் போது கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு கோல் மட்டும்தான் அவற்றை என்ன செய்து, ஒரு கோல் என்றார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய நிலைகளை நம்ம பார்க்கும்போது, நான் போறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு சோர்ஸும் இல்ல. என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு கோல் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் அத தரையில போடு அப்படின்னு சொல்லும்போது, அதனுடைய காரியம் நமக்கு தெரியும். அது சர்ப்பமாகுது. உடனே நீ வாழ பிடின்றாரு, பிடிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அது அவருடைய கோலாகவே என்ன செய்துட்டு மாறிற்று. எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் போது சும்மா உன்னுடைய பலனை கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்ல மாட்டார். தன்னுடைய பலனை கொடுத்தவர் அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த கோல் ஆண்டவருடைய பலனாக அவருக்கு மாறிற்று. முதலாவது ஆண்டவர் தன்னுடைய பலனை அந்த கோல்ல வைக்கிறார். அப்புறம் இது உனக்கு அடையாளங்கிறார். இந்த கோல் தான் உனக்கு அடையாளம் அப்படின்னு சொல்றார். அவங்க நம்புறதுக்கு. நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நான் தான் உனக்கு தரிசனமாகி உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கோல் தான் உனக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி அந்த கோலை ஆண்டவர் அடையாளமாக்கி அவருடைய கரங்கள்ல கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அடையாளத்தோடு அவர் புறப்பட்டு போகும்போது கூட அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் நீங்க என்ன சந்திச்ச பிறகும் நான் வாக்குல வல்லவனா இல்லையா, எனக்கு பேசவே தெரியல அப்படின்னு சொல்றேன். எனக்கு அன்பானவர்களே, அவர் எகிப்துல எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட போதிலும் ஆண்டவருக்கு இன்னைக்கு யார்தான் தேவைன்னா, எனக்கு பேச தெரியலன்னு சொல்றவங்க தான் அவருக்கு தேவையா இருக்கு. எனக்கு முடியல. அப்போ ஆண்டவருடைய பலன் அவர் சார்ந்து கொள்றதுக்காக ஆண்டவர் இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழல அவருடைய மனசுலயா அல்லது அவருடைய அறிவுலையா இப்படி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்லும் போதுதான் ஆண்டவர் உனக்கு ஆரோனை துணையா கொடுக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு வாயா இருப்பான். நீ 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 நினைக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லு. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட சொல்லு. அவர் உனக்கு சொல்லுவாருன்னு சொல்லி அவரையும் துணையா கொடுத்து அவர் அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். மோசேயினுடைய கோல்கள் மகா பெரிதான கிரியைகளை நடப்பித்ததை பார்க்கிறோம். தேவனுடைய விரல் என்று சொல்லி ஆண்டவரை அறியாத அல்லது ஆண்டவருக்கு எதிரடையா இருக்கக்கூடிய சூழல்களை செய்கிற இந்த மந்திரவாதிகளுடைய கண்களை ஆண்டவர் இந்த கோலை கொண்டு திறந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் மோசே என்பவன் சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எபிரேய ஆக்கியோன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய வீட்டுல எங்கும் அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி. அந்த மாதிரி பெயர் பெற்ற இந்த மோசே ஏன் இப்படி செய்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது புரியாத ஒரு புதிரா இருக்குது. ஏன்னா அவர் சாந்த குணம் உள்ளவர். எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். அவர் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மோசேக்கு ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர் செய்தார் என்று சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் அவர் சொன்னதை அப்படியே செய்துட்டு வந்தார். ஆனா இந்த ஜனங்க அவரை டென்ஷன் ஆக்கின போது, அப்போ நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லுவோம், மோசேயே இந்த ஜனங்க இப்படி டென்ஷன் ஆக்குனாங்கன்னா நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மை. ஆனா மோசே அந்த இடத்துல பேசன்னு சொல்லும் போது அவர் அடிச்சது ஆண்டவருடைய மகிமைய அல்லது இவருக்குள்ள ஆண்டவர் ஒரு பலத்த கிரியைய வச்சிருக்கிறார். இவரை பலம் உள்ளவரை அவர் மாத்திட்டாரு. எப்படி பாருங்க, மோசே ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ள அவர் வருகிறார். ஆனா அத மிஸ்யூஸ் பண்றத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் பாத்தீங்கன்னா, தன்னை பார்க்காம ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. நீங்களும் நானும் அப்படி என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அவருக்காக நாம செயல்படும்படிக்கு அழைக்கப்பட்ட கோல்களா இருக்க ஒரு சாதாரண கோலை கொண்டு இப்படி அசாதாரண காரியத்தை அவர் செய்கிறாருன்னு சொன்னா, உங்களையும் என்னையும் கொண்டு எப்படிப்பட்ட காரியத்தை செய்வாரு பாருங்க.